எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டியானா கிட்ஸ் எஜுகேஷன் அண்ட் நான் உங்க ஃப்ரெண்ட் TIANA டியானா. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம தட்டி விட்டுருங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு உங்க எல்லாரையும் நான் எங்க கூட்டிட்டு போக போறேன்னு தெரியுமா? எஸ், அரசு அருங்காட்சியகம், அதாவது கவர்மெண்ட் மியூசியம். சூப்பரான பிளேஸ், செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம். வாங்க போலாமா? இப்ப நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்க போறோம். அடல்ட்டுக்கு 15 ருபீஸும் சில்ட்ரன்ஸ்க்கு 10 ருபீஸும் சார்ஜ் பண்றாங்க. இங்க பாருங்களேன், மியூசியத்தோட மொத்த மேப்பும் கொடுத்திருக்காங்க. இங்க எந்த கேலரி எங்க இருக்குன்னு ஈஸியா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். நம்ம கவர்மெண்ட் மியூசியம் சென்னை எக்மோர்ல இருக்க பாந்தியோன் ரோட்ல தான் இருக்கு. அண்ட் மியூசியத்தோட ஹிஸ்டரிய ஷார்ட்டா பார்ப்போமா? கொல்கத்தாக்கு அப்புறம் செகண்ட் ஓல்டஸ்ட் மியூசியம் இன் இந்தியானா அது நம்ம சென்னை கவர்மெண்ட் மியூசியம் தான். 1846ல மெட்ராஸ் கல்வி கழகம், அதாவது மெட்ராஸ் லிட்ரரி சொசைட்டி, சென்னைக்கு ஒரு மியூசியம் வேணும்னு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் அப்போதைய மெட்ராஸ் கவர்னர் சர் ஹென்ரி பொட்டிங்கர் அவர் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கிட்ட இருந்து அதுக்கான அனுமதியை வாங்கினாரு. அண்ட் டாக்டர் எட்வர்ட் பால்ஃபோர் என்றவரை இன்சார்ஜா அப்பாயிண்ட் பண்ணி 1851 ஏப்ரல் 29 அன்னைக்கு நம்ம கவர்மெண்ட் மியூசியம் காலேஜ் ரோட்ல இருக்க செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் காலேஜ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் மியூசியம் நல்லா டெவலப் ஆனதுனால 1854ல பாந்தியோன் ரோட்ல இருக்க இந்த இடத்துக்கு மியூசியத்தை ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. டோட்டலா 66,000 ஸ்கொயர் மீட்டர் லேண்ட் ஏரியால மியூசியம் இருக்கு. இங்க மானுடவியல், தொல்லியல், நாணயவியல், உயிரியல், இயற்கை அறிவியல், சிற்பக்கூடம், இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஆந்த்ரோபாலஜி, ஆர்கியாலஜி, நியூமஸ்மேட்டிக்ஸ், ஜுவாலஜி, நேச்சுரல் சயின்ஸ் அண்ட் ஸ்கல்ப்சர்ஸ்னு 6 டிவிஷனா இங்க 46 கேலரிஸ் இருக்கு. வாங்க குட்டீஸ், உள்ள போய் அது எல்லாத்தையுமே ஜாலியா சுத்தி பார்க்கலாம். குட்டீஸ், இதுதான் மெயின் கேலரி. இங்க ஆர்கியாலஜி, ஜுவாலஜி டிபார்ட்மெண்ட் இருக்கு. வாங்க உள்ள போய் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். பாத்தீங்கல்ல, எவ்வளவு அழகான பழமையான சிற்பங்கள்லாம் இங்க இருக்கு. இங்க பல்லவர் காலத்து சிற்பங்கள், சேரர், சோழர், பாண்டியர் மன்னர்கள் மற்றும் நாயக்க மன்னர்கள் காலத்து சிற்பங்களும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க சமண மதம், புத்த மதம் காலத்து சிற்பங்களும் இருக்கு. இது எல்லாமே 1000 வருஷத்துக்கு முன்னாடி செய்யப்பட்ட சிற்பங்கள். எந்த விதமான டெக்னாலஜியும் இல்லாத அந்த காலத்துல இப்படி ஒரு அழகான கலைப்படைப்பை கொடுத்த நம்ம முன்னோர்கள் ரியலி கிரேட் குட்டீஸ். இப்போ நம்ம ஜுவாலஜி கேலரிக்கு போறோம். இதுதான் நீல திமிங்கலத்தோட எலும்புக்கூடு. உலகத்திலேயே மிக பெரிய உயிரினம். இதோட வெயிட் எவ்வளவு இருக்கும்னு தெரியுமா? அப்ராக்சிமேட்டா 30 யானைகளோட வெயிட்ட ஒன்னு சேர்த்தாதான் ஒரு நீல திமிங்கலத்தோட வெயிட். இதுதான் பேசும் மரம். பூமிக்கு மரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத அந்த மரமே நமக்கு எடுத்து சொல்ற மாதிரி அழகா டிசைன் பண்ணிருக்காங்க.
குட்டீஸ், சூப்பரா இருந்ததா? இன்னும் நீங்க பார்க்க வேண்டிய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் நிறையவே இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம சென்னை மியூசியம் சீரிஸோட அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ரெடியா இருங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். பாய் குட்டீஸ்.